ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை. ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ். மெட்ரோ ரயில் பணிகளை ஆய்வு செய்வதற்காக முதலமைச்சர் விஜய் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம் தாய்மானவன். முதல்வர் விஜய் வருகையொட்டி அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன? முதலமைச்சர் விஜய் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகாக அடுத்தடுத்து தமிழக அரசால மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பல்வேறு பணிகளை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த மாத தொடக்கத்துல பார்த்தோம்னா பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பங்கேற்ற பிறகாக இறுதியாக வியாசர்பாடி பணிமனை, அதாவது மாநகர போக்குவரத்து கழக பணிமனையில ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக நெம்மேலி கடல் நீர் குடிநீராக்கும் திட்டம், கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக கோயம்பேடு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் என அடுத்தடுத்து சமீபத்துல முதலமைச்சர் விஜய் நேர்ல ஆய்வு மேற்கொண்டிருந்தார். இதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைய தினம் சென்னை மெட்ரோ ரயிலுடைய திட்டப்பணிகள் குறித்து முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. இதற்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமைச் செயலகத்துல இன்று மதியம் தன்னுடைய அலுவல் பணிகளை முடித்த பிறகாக தற்போது நேரடியாக ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார். ஓமந்தூரார் அரசினர் மெட்ரோ தோட்டத்துடைய மெட்ரோ ரயில் நுழைவாயில்ல அதிகாரிகள் முதலமைச்சர் விஜய்க்கு பூக்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்ப அளித்தாங்க. இதன் தொடர்ச்சியாக அவர் மெட்ரோ ரயில்ல பயணம் மேற்கொள்வதற்காக தற்போது சுரங்கப்பாதைக்கு நேர்ல சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால நேரடியாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பா இந்த பயணத்தை பொறுத்தமட்டில் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்று முதலாக பொதுமக்களோடு பொது போக்குவரத்துல பயணம் மேற்கொள்ளக்கூடிய முதல் நிகழ்வாக முதலமைச்சருடைய இந்த மெட்ரோ ரயில் பயணம் என்பது அமைய பெற்றிருக்கிறது. முன்னதாக முதலமைச்சர் விஜய் அண்மையில சென்னை தலைமைச் செயலகத்துல அந்த புதிய பேருந்துகள் இயக்கத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருந்தார். அப்போது பொதுமக்கள் இல்லாம பெரம்பூர் செல்லக்கூடிய பேருந்துல ஏறி பயணம் மேற்கொண்டு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில தான் இன்றைய தினம் முதலமைச்சருடைய இந்த பயணம் மக்களோடு நேரடியாக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வகையில அந்த திட்டம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில வண்ணாரப்பேட்டையில் இருந்து விமான நிலையம் நோக்கி செல்லக்கூடிய மெட்ரோ ரயில்ல ஏறி பயணிகளிடம் குறைகளை கேட்டறியக்கூடிய வகையில் முதலமைச்சருடைய இந்த பயண திட்டம் என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மெட்ரோ ரயிலுடைய குறிப்பாக ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயிலுடைய சுரங்கப்பாதையில தற்போது மெட்ரோ ரயிலுக்காக முதலமைச்சர் காத்திருக்கிறார். மெட்ரோ ரயில் வந்த பிறகாக அந்த மெட்ரோ ரயிலில் ஏறி அவர் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். சரியாக நந்தனம் மெட்ரோவிற்கு அவர் பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பா இந்த பயணத்தின் போது அந்த மெட்ரோ ரயிலில் இருக்கக்கூடிய பயணிகளிடம் பல்வேறு குறைகளையும் நிறைகளையும் அவர் கேட்டறியிருக்கிறார். அப்படியாகத்தான் இந்த பயண திட்டம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையம் வந்தடைந்த பிறகாக மெட்ரோ ரயில் நுழைவாயிலிருந்து சிறிது தூரத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயிலுடைய தலைமை அலுவலகத்துக்கு சென்று
முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேர்ல இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு பல்வேறு விஷயங்களை விவாதிக்க இருக்கிறார். குறிப்பாக இந்த மெட்ரோ ரயில் தலைமை அலுவலகத்துல சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமத்துடைய நிர்வாக கட்டிடமும் இருப்பதால 2 துறைகளைச் சேர்ந்த நிர்வாகி அதிகாரிகளை அழைத்து சென்னை மாநகரில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பல்வேறு பணிகள், பொது போக்குவரத்தை எளிமைப்படுத்தக்கூடிய பல்வேறு பணிகள் குறித்து இதன் மூலமாக அவர் விஷயங்களை கேட்டறிவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம மெட்ரோ ரயில் இயக்கத்தை பொறுத்த மட்டில் இங்கிருந்துதான் அதனுடைய கட்டளை மையமும் செயல்பாட்டு மையமும் செயல்படக்கூடிய ஒரு சூழலை, அதனுடைய செயல்பாடுகள் எப்படியாக இருக்கிறது, அதிகாரிகளுடைய பணிகள் எப்படியாக இருக்கிறது என்பது தொடர்பான பல்வேறு விவரங்களையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தின் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர் கேட்டறிவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவை தவிர்த்து பார்த்தோம் என்றால் சென்னை மெட்ரோ ரயிலுடைய 2வது கட்ட திட்டத்தை பொறுத்த மட்டில் 118 கிலோமீட்டர் தொலைவிற்கு சுமார் ஒரு 3 வழித்தடங்கள்ல இந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாதவரம் முதல் திருச்சேரி சிப்காட், மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர், அதே போல பூந்தமல்லியிலிருந்து கலங்கரை விளக்கம் என 3 வழித்தடங்கள்ல இந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த பணிகளுடைய நிலை எவ்வாறாக இருக்கிறது, கட்டுமான பணிகளுடைய நிலை எவ்வாறாக இருக்கிறது என்பது போன்ற விவரங்களையும் மெட்ரோ ரயில் அதிகாரியிடம் அவர் கேட்டறிவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலையில இன்னும் சில நிமிடங்கள்ல அவர் நந்தனத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் தலைமை அலுவலகத்திற்கு வருகை தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மெட்ரோ ரயில்ல ஏறி பயணம் மேற்கொள்ளக்கூடிய நிலையில இங்கு விரிவான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா அண்ணா சாலை, பிரதானமான அண்ணா சாலை, நந்தனத்தில் இருக்கக்கூடிய அண்ணா சாலையில தான் தற்போது இந்த மெட்ரோ ரயில் அலுவலகம் என்பது செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் விஜயை பார்ப்பதற்காக அருகாமையில் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தைச் சேர்ந்த இளம் பெண்கள், இளைஞர்கள் பலருமே சாலையினுடைய இருபுறத்திலுமே திரண்டிருக்கிறாங்க. எனவே இங்கே கூடியிருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் மற்றும் பார்வையாளர்களை கட்டுப்படுத்துவதற்கு வசதியாக காவல்துறையினர் இருபுறங்களிலும் தடுப்புகளை அமைத்து தீவிர பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து அருகாமையில ஒரு 100 மீட்டர் தொலைவில் தான் இந்த நந்தனத்துல மெட்ரோ ரயிலுடைய தலைமை அலுவலகம் இயங்கி வருகிறது. இந்த தலைமை அலுவலகத்துக்கு தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மெட்ரோ ரயில் மூலமாக பயணம் மேற்கொண்டு நந்தனத்தில் இருந்து வருகை தர இருக்கிறார். அந்த வகையில் தான் அதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் விஜயினுடைய வருகைக்காக இங்கு காத்திருக்கக்கூடிய அந்த பார்வையாளர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இங்க வரக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் சுமார் அரை மணி முதல் 1 மணி நேரம் வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு பல்வேறு ஆலோசனையில ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த ஆலோசனையில தான் இந்த மெட்ரோ ரயிலுடைய 2வது கட்ட பணிகள் எப்படியாக இருக்கிறது, கட்டளை மையத்துடைய செயல்பாடுகள் எப்படியாக இருக்கிறது என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிகாரிகளிடம் கேட்டறியிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை முடித்த பிறகாக மீண்டும் நந்தனம் செல்லக்கூடிய அவர் மீண்டும் மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொண்டு கிண்டி செல்ல இருக்கிறார். கிண்டி செல்லும் வழியிலும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களிடம், குறிப்பாக பயணிகளிடம் தன் தரப்புல பல்வேறு நிறை குறைகளை எல்லாம் கேட்டறியிருக்கிறார். அதன் பிறகாக கிண்டி மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து மீண்டும் சாலை மார்க்கமாக தன்னுடைய கான்வாய் மூலமாக புறப்பட்டு கத்திபாரா சென்று கத்திபாராவில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகளை பார்வையிட்டு அதன் பிறகாக 2வது கட்ட மெட்ரோ ரயில் பணிகள், குறிப்பாக பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான பணியில பார்த்தோம்னா பூந்தமல்லியில் இருந்து வடபழனி வரைக்கும் பல்வேறு இடங்கள்ல பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது. விரைவில் இந்த திட்டம் என்பது குறிப்பிட்ட இந்த வழித்தடத்துல பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையில அந்த பணிகள் எப்படியாக இருக்கிறது என்பதை ஆய்வு செய்யக்கூடிய வகையில போரூர் செல்லக்கூடிய அவர் போரூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து கட்டுமான பணிகளை பார்வையிட்ட பிறகாக போரூர் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து பூந்தமல்லி புறவழிச்சாலை வரைக்கும் மெட்ரோ ரயிலே 2வது கட்ட மெட்ரோ ரயில்ல பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த மெட்ரோ ரயிலை பொறுத்த மட்டில் ஆளில்லா மெட்ரோ ரயில் இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக பிப்ரவரி மாதம் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய அடிப்படையில தற்போதைய சூழல்ல ஆளில்லா மெட்ரோ ரயிலாக இருந்தாலும் கூட தற்போது பைலட் உதவியுடன் தான் ரயில்கள் என்பது இயக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த ரயிலுடைய சோதனை ஓட்டம் எப்படியாக இருக்கிறது, ரயிலுடைய இயக்கம் எப்படியாக இருக்கிறது என்பதையும் பார்வையிட்டு இறுதியாக பூந்தமல்லி புறவழிச்சாலை மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு சென்று அங்கு பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்த பிறகாக அவர் மீண்டும் தன்னுடைய இல்லத்திற்கு சாலை மார்க்கமாக புறப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பயண திட்டத்தை பொறுத்த மட்டும் சுமார் 2 முதல் 2.5 மணி நேரம் வரைக்கும் முழுமையாக இந்த மெட்ரோ ரயில் பணிகளை ஆய்வு செய்யக்கூடிய வகையில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அவர் நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வருகை தரவில்லை. வந்த பிறகாக அடுத்த கட்டமாக தன்னுடைய ஆய்வு பணியை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி தாய்மானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.
முதலமைச்சர் விஜய் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக தன்னுடைய அடுத்த கட்ட ஆய்வுக்காக கிளம்பிட்டாரு. இன்னைக்கு சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செஞ்சு மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளை அவர் ஆய்வு செய்யவிருக்காரு. தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கப்புறம் தமிழக அரசால் மேற்கொள்ளப்படக்கூடிய பல்வேறு திட்டப்பணிகளை தொடர்ந்து விஜய் அவர்கள் அவ்வப்போது அடிக்கடி நேரில் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு. தொடக்கத்திலே பார்த்தோம்னா பெரம்பூர் தொகுதியில் அவருடைய சட்டமன்ற தொகுதியில் நடத்தப்பட்ட பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டாரு. அதே போல் பலகட்ட ஆய்வுகளை ஒவ்வொரு இடத்துலையும் தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், இப்படி பல இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் இப்போது மெட்ரோ ரயிலில் பயணம் செஞ்சு மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளை அவர் ஆய்வு செய்யவிருக்காரு. இதுக்காக பிற்பகல் தன்னுடைய அலுவல் பணிகளெல்லாம் முடிச்சுட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் மெட்ரோ நிலையத்திற்கு வருகை தந்திருக்காரு. மெட்ரோ ரயிலில் பயணித்து மக்களுடைய குறைகளை அந்த ரயில் பயணத்தின் போதே கேட்டறிஞ்சு, அதே போல் அங்கே மெட்ரோ ரயில் அலுவலகத்துக்கு போய் அங்கே அதிகாரிகள் கூட ஆலோசனை பண்ணுவார். எப்படி இந்த மெட்ரோ திட்டப்பணிகள், மக்களுடைய குறைகள், அங்கே நடக்கக்கூடிய பணிகள் குறித்தெல்லாம் நந்தனத்தில் இருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் அலுவலகத்தில் அதிகாரிகளோட ஆய்வு மேற்கொள்ளவிருக்காரு. அதற்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசினர் தோட்டத்தில் அந்த மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். டார்லிங் ஜேம்ஸின் ஆடி பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ்.